குற்றாலத்தில் களை கட்டிய சாரல் திருவிழாவை முன்னிட்டு விதவிதமாக நடைபெறும் சாரல் திருவிழாவின் சிறப்பம்சங்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குற்றாலத்தில் களை கட்டிய சாரல் திருவிழாவை முன்னிட்டு விதவிதமாக நடைபெறும் சாரல் திருவிழாவின் சிறப்பம்சங்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அருவிகளின் அரசன் எனவும் தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றால அருவிகள் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் அமைந்துள்ளது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். இதற்காகவே குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் குளுகுளு தென்றல் காற்றுடன் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நீராடி செல்கின்றனர். இந்த குற்றால சீசனை மேலும் மெருகூட்டும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாரல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு சீசன் சரிவர இல்லாத காரணத்தினால் சாரல் திருவிழா கொண்டாடப்படாத நிலையில் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரின் முயற்சியால் சாரல் திருவிழா 4 நாட்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிலையில் 16ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் இந்த சாரல் திருவிழா தொடங்கியது. சாரல் திருவிழா முன்னாடி கோவில் வந்ததுனால கொஞ்சம் அமைதியா போன மாதிரி இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்சூர் பண்ணிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பா. அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அலாட் பண்ணிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். நல்லா நடக்கிற மாதிரி இந்த தடவை ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். மேலும் ஒவ்வொரு நாளும் விளையாட்டு போட்டிகளாக குழந்தைகள், மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சிகள், திரை பிரபலங்களின் பட்டிமன்றம், பிரபல பாடகர்களின் பாடல் நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான கோலப் போட்டி, நாய் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை உள்ளிட்ட நாட்டின நாய்களும், ஜெர்மன் செப்பர்ட் உள்ளிட்ட வித்தியாசமான வெளிநாட்டு நாய்களும் கண்காட்சிக்கு கொண்டுவரப்பட்டு சிறந்த நாய்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வரும். ஆனா தெளிவான நாய்களா வச்சிருக்கேன். ஏதோ ஒரு பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த சிக்கன் மட்டும் வாரத்துல 1 நாள் 2 நாள் அதோட கொஞ்சம் இது இல்லைன்னா சில நாளைக்கு பால் ஊற்றுவேன். கஷ்டமா தான் இருக்கும் வழக்க. ஆனா இது எனக்கு உயிர் ஆயிடுச்சு. அதனால இது வரைக்கும் நான் குத்தி யாருக்கும் விட்டது இல்லை. நான் உயிர் கூறா இதை வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 இடத்துக்கு மேல இருக்கு. என்கிட்ட இருக்குது எல்லா பருவத்தையும் தாங்க. வெயிலும் மழை சில நாளைக்கு நான் அப்படியே வெளியே விட்டு போயிட்டு மழையில கூட கிளம்புறேன். அதெல்லாம் எல்லாம் தாங்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது எங்க பூச்சிக்கா கடந்து வந்துட்டு இருக்காப்ல. இது நம்ம தாத்தா இவங்கதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நாய் அந்த வெளியே மிதி வைக்க மாட்டோம், குட்டியும் கொடுக்க மாட்டாங்க. 60 வயசு ஆயிடுச்சு, குட்டி கொடுக்க மாட்டோம். எல்லாம் தோட்ட நாய் தான். வீட்டுல போட்டு வளர்க்கும். 3 டைம் சாப்பாடு போடுவோம், பால் சோறு போடுவோம். மேலும் சுற்றுலா பயணிகள் கூறுகையில் இந்த சாரல் திருவிழா சிறப்பாக உள்ளது எனவும் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தனர். இந்த தடவை எப்பயுமே சாரல் விழாக்கு வருவோம். இந்த தடவை டாக் ஷோல எல்லா வகையான நாய் எல்லாமே இருக்கு. என்ஜாயபிளா இருக்கு. எப்பயுமே ஒரு 10 நாள் நடக்கும். ஆனா இந்த வருஷம் ஒரு 4 நாள் தான் நடக்குது. இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு நடந்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. தென்காசி மாவட்டத்தின் தென்றல் காற்று, குற்றாலத்தின் சாரல் மழை போன்றவை அனைத்து தரப்பு மக்களின் சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் சாரல் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது.